हेमंते प्रथमे मासि नंदं व्रज कुमारिकाः चेरुर्हविष्यं भुञ्जानाः कार्त्यायन्यर्चनौ व्रतं. இது கல்யாணமாக வேண்டிய குழந்தைகள்லாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இது காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம்மே குருதே நமஹா. இன்னைக்கும் கல்யாணமாக வேண்டிய ஸ்லோகத்துல இது இருக்கும். இது இன்னொன்னு இருக்கு. தேவேந்திராணி நமஸ்துப்யம் தேவேந்திர பிரியபாமினி விவாக பாக்யம் ஆரோக்கியம் புத்திரலாபஞ்ச தேகிமே. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியறதுன்னா, இந்த யூடியூப்ல ஜெகத் கல்யாண்னு என்னோட சேனல்ல வர்றது. நாளைக்கு கரெக்டா கதை ஆரம்பிச்சு 50 நிமிஷத்துல கவனிச்செல்லாம் இந்த ஸ்லோகம் வரும். அதை திருப்பி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்ப அந்த வசதிகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கேட்டதை ஞாபகம் வச்சுன்னு தான் பண்ணாங்க. என்னத்தையும் வெட்டியா நோண்டின்னு இருக்கோம் செல்ல. நாலெட்ஜ் வேண்டாமோ, அறிவை வளர்த்துக்க வேண்டாமோ? இதெல்லாமே நமக்கு நமக்கு எப்படி பிளஸ்ஸா மாத்திக்கிறதுன்னு நம்ம யோசனை பண்ணணும். அப்படியே நம்பவும் கூடாது. அவன் திருட்டு பைய பாதிக்கு மேல ஃப்ராடு மெசேஜ் தான். அதுல நாலெட்ஜ் ஒண்ணு நீங்க சர்ச் பண்ணினேன்னா அதை தப்பா வரா மாதிரியே அதுல பதிவு பண்ணி வச்சிருக்காவா. அந்த ஹிஸ்டரியே ரெக்கார்டே தப்பா வச்சிருக்கா சிலர். அதையும் தாண்டி பழைய விஷயத்தை தேடி நாம போகணும். ஒரு விஷயத்துக்கு உதாரணம் திருக்குறள்னா, திருக்குறளுக்கு விளக்க உரைனா யார் விளக்க உரையை படிக்கணும்? எது ரொம்ப பழசானதோ அதை படிக்கணும். பரிமேலழகர்னு அவரோட படிச்சாதான் திருக்குறளுக்கு உண்மைன்னு என்னன்னு தெரியும். இப்ப சமீப காலத்துல எழுதின உரையை படிச்சேன்னு வச்சுக்கோங்க, குடிக்காதேன்னு திருக்குறள் எழுதினதுக்கு குடிக்கலாம்னு இவன் உரை எழுதியிருப்பான். அது மாதிரி உள்ளவன் தான் உரை எழுதுறவனே, குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறவன் தான். அதை படிச்சா குடிக்காதேங்கிறது அதுல இருக்கும், குடிக்கலாம்ங்கிறது தான் இருக்கும். ஒரு 50 வருஷம் 70 வருஷம் முன்னாடி உள்ள புஸ்தகங்கள் எடுத்து படிச்சாதான் ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியும். இந்த தேவி ஸ்தோத்திரம் கல்யாணம் ஆறதுக்காக உள்ளது. இந்த கோப ஸ்திரீக்கெல்லாம் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரதம் இருந்த கதையை கேட்டுட்டு தான் ஆண்டாள் விரதம் இருந்தா. ஆண்டாளுடைய சரித்திரத்துல திருப்பாவைன்னு 30 பாடல் பாடுற அவத்தையில இப்பதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் இருந்து பாடுற பாட்டு. இவர்கள்லாம் குளிச்சுன்னு இருக்கார்கள் யமுனையில. கிருஷ்ணனுக்கு அப்ப வயசு 7. இந்த கோபஸ்திரீக்களுக்கு வயசு நிச்சயமா அதை விட சின்னதா தான் இருக்கணும். ஏன்னா அந்த கால வழக்கம் என்னன்னா, வயசான வாழை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். புருஷனை விட ஸ்திரீக்கு வயசு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொது விதி. 1-2 எக்ஸப்ஷன் இருக்கும், அது வேற விஷயம். இதுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நியமம். அப்ப ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகள்லாம் குளிக்கிறார்கள் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுன்னு குளிக்க மாட்டா. யமுனையில தானே குளிக்கிறாள். செலக்டடா மேல உள்ள சட்டை பாவாடை எல்லாம் அவுத்து வச்சுட்டு குளிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்த கிருஷ்ணன் என்ன பண்ணார், இதெல்லாம் தூக்கி எடுத்து மரத்து மேல வச்சுட்டார். வச்சா இந்த குழந்தைகள்லாம் குளிச்சுட்டு கரையில பாக்குறது ட்ரெஸ்ஸையே காணும். எங்க போச்சு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாம் மரத்துல தொங்குறது. மரத்துக்கு எப்படி போச்சுன்னா, கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான். அவனை பார்த்த உடனே கேட்டுது, இது என்ன நினைச்சுட்டு இருக்க மனசுல, இப்படி நீ பண்ணலாமா? இது எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா? என்ன கிரிமினல்? பகவான் கேட்டான். இப்ப நீ எங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, ஷியாம சுந்தர தேதாஸ்யா கரவாம தவோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞா நோச்சேத்ராஜ்ஞே ப்ருவாமஹம். ஷியாம சுந்தரான்னு கூப்பிடுறான். கிருஷ்ணாவதாரத்துக்கு ராமருக்குன்னு உள்ள ஸ்பெஷல் பெயர் புவன சுந்தரன். ஷியாம் சுந்தர்னு சொல்ற மத்தியெல்லாம் இது கோபிகைகள் கூப்பிட்டதுதான். கருப்பழகன்னு அர்த்தம், வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஷியாமம்னா கருப்புன்னு அர்த்தம். சுந்தரன் கருப்பு. இது பாருங்க, நிறத்தில் அழகு கிடையாது, அழகுங்கிறது தனியது.
ரொம்ப பேருக்கு அது தெரியல. பைத்தியம் முடிச்ச மாதிரி அலையிறது, வெள்ளையா இருக்கணும், சொல்லையா இருக்கணும், லட்சணமா இருக்கணுங்கிறது தான் விஷயம். இவர் இப்படி நீ எடுத்து வச்சிருக்கியே, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? முதல் விஷயம், பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு நீ வரலாமா? எங்க ட்ரெஸ் எல்லாம் நீ எடுக்கலாமா? இப்ப நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒழுங்கா மரியாதையா அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கலன்னா நோச்சேத் ராஜ்யே புருவாமக, நாங்க போய் ராஜா நந்தகோபன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பகவான் சொன்னார், இந்த மிரட்டல் இல்லாம இருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன். நீ மிரட்டினத்தினால ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல குற்றம் உன் மேலையா என் மேலையான்னு. நாங்க என்ன தப்பு பண்ணினோம்னு கேட்டாவா? நீ ட்ரெஸ் இல்லாம குளிக்கலாமான்னு கேட்டா பகவான். நம்ம ஹிந்து தர்மம் ட்ரெஸ் இல்லாம குளிக்க கூடாது. நாப்சு மூத்திர புரீஷங் குர்யாத் ந நிஷ்டீவேத் ந விவசனஸ்நாயாத் குஹ்யோ வா ஏஷோ அக்னிஹி ஏதஸ்யாக்னே ரணதி தோஹாய. வேதம் இது. ஜலத்துல என்னென்ன தவறுதல்கள் பண்ணக்கூடாது, நீர்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா யூரின் போகக்கூடாது, நீர்ல டாய்லெட் போகக்கூடாது, நாப்சு மூத்திர புரீஷம் குர்யாத் நனிஷ்டீவேத் துப்பக்கூடாது, ஜலத்துல துப்பக்கூடாது, நான் விவசனஸ்நாயாத் ட்ரெஸ் இல்லாம குளிக்கக்கூடாது. இதெல்லாம் இதுலேருந்து வாட்டரை எவ்வளோ அழகா வச்சுக்கணும்னு நம்ம வேதம் சொல்றது பாருங்க. நீரின்றி அமைய பேசுறது அழகா இருக்கு. ஒரு காலத்துல இங்க டவுன்ல உள்ள வாழ்க்கை இது புரியாது. கிராமத்துல ஒரு 50 வயசு முன்னாடி இருந்த வாழ்க்கை தெரியும். குளம்னு இருக்கும், டேங்க் மாதிரி இருக்கும். அந்த டேங்க்ல தான் குளிப்பா. சோப்பு போடக்கூடாது, அதுல துணி துவைக்க கூடாது, சுத்தமா இருக்கும். அதுல உள்ள வர ஜலம் ஒண்ணு இருக்கும், வெளியில போற ஜலம் ஒண்ணு இருக்கும், ஃபில்டர் ஆகி போகும். அது நீட்டா வச்சிருப்பா. அதை எடுத்தே குடிக்கலாம், அதை எடுத்தே சமையல் பண்ணலாம். அவ்வளவு தூரம் சுத்தமா இருக்கும், பவித்திரமா இருக்கும். யூரின் டாய்லெட் போனா கூட கப்பை வச்சுன்னா அதுல இருந்து ஜலத்தை எடுத்துன்னு போய் கரையில தான் அலம்பிக்கணும் அப்படிங்கிறது. இவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் நாலெட்ஜ் உள்ள நம்ம தேசம் கட்டிடக்கலைகள்ல முதலான தேசம். அதுக்கு உதாரணம் தஞ்சாவூர் கோவிலேருந்து ஆரம்பிச்சு 1000 சொல்லலாம். பிராச்சீனமான பழமையான நம்ம வீடுகள்ல கவனிச்சோம்னா வீட்டுக்குள்ள டாய்லெட்டும் இருக்காது, பாத்ரூமும் இருக்காது. வீட்டுக்குள்ள டாய்லெட் இருக்காது, வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்காது. ஏன் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கக்கூடாது, வெளியில தான் இருக்கணும். பாத்ரூமே இருக்காது எங்க பார்த்தாலும். குளிக்கிறது பொது இடமா இருக்கும், ட்ரெஸ் மாத்திக்கிறது வேற இடமா இருக்கும். ஆனா மிந்தி இருந்த விஷயத்தை சொல்லி போறேன். ஒரு ஆறோ அல்லது குளமோ அங்கெல்லாம் பார்த்தேன்னா பெண்கள் குளிக்கிற துறைன்னு தனியா இருக்கும், ஆண்கள் குளிக்கிற துணைன்னு தனியா இருக்கும். அந்த இடத்துக்கு போக மாட்டான், போகக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு சிஸ்டம் உண்டு. அடிப்படை ட்ரெஸ் இல்லாம குளிக்க கூடாது. பாத்ரூமுக்கு போனாலே ட்ரெஸ்ஸோட குளிக்கிறதுக்கே புத்தி வராது, நேர் வித்தியாசமா தான் தோணும். சரி, குளிச்சா என்ன இவ்வளவு முக்கியமா இதை பத்தி பேசுறேலே, இதுக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்னா முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் பேசுறேன். குளிக்க கூடாதுன்னு சொன்ன வேதம் குளிச்சா என்ன பிரச்சனை வரும்னால் நிரிந்திரியஸ்யாத் அப்படின்னு 30 வயசுல கழட்டுத்தன்மை வந்துரும். இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. 30 வயசு ஆனவுடனே ஏங்கிறான், 2 வாய் உள்ள போறதுக்குள்ள மேல 4 காத்து வருது, கீழே 4 காத்து போறது. ஒரு நல்ல பதார்த்தத்தை சாப்பிட்றதுக்கு சக்தி கிடையாது, 4 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே என்னால நடக்க முடியலங்கிறான். ஒரு சாமான தூக்க முடியறதுக்கு தெம்பு கிடையாது, எனக்கு கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, உட்காண்டே இருக்கணும், தின்னுட்டே இருக்கணும். இந்த 2 காரியத்தை தவிர வேற எதுவும் பண்றது. ஆக்டிவா இருக்க வேண்டாமோ, ஸ்டாமினா இருக்க வேண்டாமோ உடம்புல? உடம்பு அவ்வளோ எனர்ஜியா இருக்கணும், அதுக்கு நல்ல காத்து இருக்கணும், நல்ல ஜலம் இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, உணவுல சில சிஸ்டம் இருக்கணும். இந்த ஜலத்துல சில இடங்கள்ல ஜலம் படாம பார்த்துட்டோம்னா அந்த ஜாடராக்னின்னு பேர். குஹ்யோவா ஏஷோக்னி ஏதஸ்யாக்னேர் அனதிதோகாய அப்படிங்கிறது. நாம சாப்பிட்றது அத்தனையும் சக்தியா மாறுறதுக்கு காரணம் டைஜஷன் சிஸ்டம் தான். அதுக்கு அக்னி, ஃபயர் தேவை.
அந்த ஃபயர் குறைஞ்சுடுத்துன்னா நீங்க அப்புறம் என்ன பண்ணாலும் உங்க உடம்ப இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த டைஜஷன் சிஸ்டம் கெடாம பார்த்துக்கணும். அதுல கெடுறதுல முக்கியமானது வஸ்திரம் இல்லாம குளிக்கிறதுன்னு வேதம் சொல்றது. நீ குளிச்ச, அது தப்பு, அசாஸ்திரியம். இது சயின்டிபிக்கா சொல்றது. சாஸ்திர ரீதியா சொல்லணும்னா 3 இடத்துல தேவதைகள் இருக்கா. ஆபோவை சர்வா தேவதா ஆஹ, அக்னி சர்வா தேவதா ஆஹ, பிராமணோவை சர்வா தேவதா ஆஹ. ஜலத்துல 33 கோடி தேவதைகள் இருக்கா, நெருப்புல 33 கோடி தேவதைகள் இருக்கா, வேதத்துல 33 கோடி தேவதைகள் இருக்கா. ஹிந்து மதத்துல நாம எந்த நல்லது கெட்டது பண்ணினாலும் இந்த 3ம் இல்லாம பண்ண மாட்டோம். ஒரு குடத்துல ஜலம் வைப்போம், ஒரு அக்னி ஹோமம் உண்டு, வேதம் சொல்லுவோம். இது நடக்கிறதா இல்லையா? அப்ப ஜலத்து நமக்கு தெய்வம் ஜலம்ங்கிறது, அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. நமக்கு தெய்வம் நெருப்புங்கிறது, ஃபயருங்கிறது ஹிந்துக்களுக்கு ரெண்டும் புரியுற மாதிரி சொல்றேன். நாங்க ஹிந்து இல்ல தமிழர், நாங்க சைவம், நாங்க வைணவம், என்ன சொன்னாலும் என்ன உருட்டினாலும் நான் சொல்ற விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாது. இங்க பெருமாள் கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சிவன் கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் நாமம் விபூதி இதுலதான் வித்தியாசமே தவிர அங்க ஹோமம் குடத்துல வித்தியாசம் உண்டா? இந்தியா முழுக்க யார் வீட்டுல பூஜையா இருந்தாலும் கொடை வைக்காம பூஜை பண்றோமா? நம்ம யார் வீட்டுல நல்ல காரியம் கெட்ட காரியம் இருந்தாலும் ஹோமம் பண்ணாம பண்றோமா? ஃபர்ஸ்ட் அது, அப்புறம் தான் நெக்ஸ்ட் தான் கோவில். ஃபர்ஸ்ட் அக்னிமுகாவை சர்வா தேவதாக அப்படி. அதனாலதான் இந்த புகையில வந்த உடனே இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர் காலத்துலதான் வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த டுபாக்கோ கிடையாது. டுபாக்கூர் கொண்டு வந்ததுதான் டுபாக்கோ. அதுக்கு முன்னாடி இந்த தேசத்துல கிடையாது. அதை 3 வகையா பயன்படுத்துவா. வாயில போட்டுன்னு பயன்படுத்துவா, மூக்குல பொடியா போட்டுப்பா, சிகரெட்டா குடிப்பா. இந்த மூக்குல போட்டுக்கிறது வாயில போட்டுக்கிறது எல்லாருக்கும் இருக்கும். சிகரெட் குடிச்சா வெய்வா அந்த காலத்துல. அது ஒரு பெரிய குற்றம் மாதிரி சொல்லுவான். வாயில போட்டுண்டா என்ன, மூக்குல போட்டுண்டா என்ன, சிகரெட்டா குடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? அப்படி இல்ல. அங்க புகையிலையை யூஸ் பண்றதுக்காக கோச்சுக்கல்ல, நம்ம மதத்துக்கு தெய்வமான நெருப்ப வாயில வச்சு எச்ச பண்றேன், அதனாலதான் கூடாதுங்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய. அதனாலதான் வாயால கூட நெருப்ப ஊதக்கூடாது, அப்படின்னு ஊதக்கூடாது. கையால ஊதணும், அல்லது ஊதுகுழல் இருந்தா ஊதுகுழலால ஊதணும். எச்சப்படக்கூடாது நெருப்புல. ஜலத்துல எச்சப்படக்கூடாது. நீ குளிச்சா அதனால தப்பு உன் மேல. 2வது விஷயம் சொல்றேன், நீ போய் ராஜாட்ட சொல்லுவேங்கிற. முதல்ல நீ ட்ரெஸ் இல்லாம எப்படி வெளியில வருவேன்னு. நீ வெளியில வந்தான்னா அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இப்ப என்ன பண்ணணும்? எல்லாரும் எனக்கு நமஸ்காரம்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்ல எல்லாரும் முதல்ல மாட்டோம்னா. குழந்தைகள் தானே, அதெல்லாம் உனக்கெல்லாம் சாரி சொல்ல மாட்டேன், உனக்கெல்லாம் கும்பிட மாட்டேன். நீ கும்பிட்டா ட்ரெஸ்ஸை கொடுப்ப, கும்பிடலாம் கொடுக்க மாட்டேன். கும்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இது ஒரு விளையாட்டு மாதிரி தோணும், இதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. முதல்ல இது நடந்த வயசு 4-5 வயசு. காமம்னா என்னன்னு தெரியாது. பகவான் அவர்களுக்கு ஒரு விதமான அனுகிரகத்துக்காக தான் இதை பண்ணினது. பின்னாடி இந்த கோபிகைகள் தான் வேணுகானம் பண்ணும்போது வரப்போற. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பகவான் யஜ்ஞ பத்னிகள்னு மாடு மேய்க்க போன இடத்துல பிராமண பத்னிகள் சில பேர் சாப்பாடு கொடுத்து பகவானுக்கு அனுகிரகம் பண்ணா, பகவான் அதை சாப்பிட்டா. அதுக்கு அடுத்த சரித்திரமா பகவான் கோவர்தனோத்தாரணம் பண்றான். யஜ்ஞபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பகவான் உள்ள வரத்தே, மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு வரத்தே, நந்தகோகுலம் முழுக்க ஒரு ஃபங்க்ஷன், பந்தெல்லாம் போட்டு மாவளை எல்லாம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. என்ன பூஜைன்னு கேட்டால் இந்திர பூஜைன்னா. இந்த கவனிச்சு கேளுங்க, 50 காப்பியங்கள்னு சொல்றோமோ, அதுல இருக்கு. அதுல மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் சரி,
இவள் பூம்புகார்ல கண்ணகி இருந்தா பாருங்க, அந்த காப்பியத்தை எழுதினத்திலையும் பார்த்தா சரி இந்திர பூஜை பண்ணினார்கள்னு இருக்கும். இது எப்ப வரும்னா தீபாவளிக்கு மறுநாள் வரும் இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது. இந்திர விழா அப்படின்னு நடந்தது. பூம்புகார் எங்க இருக்கு, பிருந்தாவனம் எங்க இருக்கு? பிருந்தாவனத்திலையும் இந்திர விழா பண்ணினார்கள்னு கதையில வருது, பூம்புகார்லையும் இந்திர விழா பண்ணினார்கள் அப்படின்னு வருதுன்னா இந்த தேசம் வெரைட்டி லாங்குவேஜ் வெரைட்டி பிரதேசமா இருந்தாலும் எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சம்ஸ்காரத்துல, ஆன்மீகத்துல எல்லாம் ஒன்னா இருக்கு. இதை எப்படி அவ கனெக்ட் பண்ணாங்கிறது தான் ஆச்சரியம். தேசம் முழுக்க ஒரே மாதிரியான வழிபாட்டு முறை, சாஸ்திர முறை, வாழ்வியல் முறையில சிலதெல்லாம். பகவான் சொன்னார், எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்? அவன் தான் மழையை கொடுக்கறான். இந்திரன் மழையை கொடுக்கறான்னு இங்கேயாவது உண்டா? மேகங்கள் தான் மழையை கொடுக்க. பகவான் வேணும்னு ஒரு வம்புக்காக பேசுறார். மேகங்கள் தான் மழை கொடுக்கறது, இயற்கை தான். மழை உருவாகிறதுக்கு காரணம் காற்று, மேகங்கள். இதை தடுத்து நம்ம பக்கத்துல பெய்ய வைக்கிறதுக்கு காரணம் மழை. மழை இல்லைன்னா மேகங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். மழை இருந்தா இப்பயே நம்ம இங்க எங்கேயாவது ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆன உடனே கவனிச்சு கேளுங்க. டிவியில முதல்ல என்ன சொல்லுவா, கோயம்புத்தூர், நீலகிரி, ஊட்டி இந்த பிரதேசங்கள்லாம், தேனி, திண்டுக்கல் கடுமையா மழை பெய்யுமா. ஏன் அதை சொல்றான்னா அது முழுக்க பெல்ட், மழை பெல்ட். மழை தடுத்துடும், மேகத்தை தடுத்து மழை பெய்ய வைக்கும். அதனால மழைக்கு காரணமான இங்க கோவர்தனம்ங்கிற மலை இருக்கு. இதை பூஜை பண்ணலாம், இந்திரனை பூஜை பண்ண வேண்டாம்னா ஏதோ பகவான் சொல்றானேன்னு நினைச்சிருந்து பூஜை பண்ணினா இந்திரனுக்கு கோபம் வரும். தன்னை பூஜை பண்றதை இவன் கெடுத்துட்டான்ங்கிறதுக்காக சப்த மேகங்களையும் கூப்பிட்டு பிருந்தாவனத்து மேல கொட்ட சொன்னான். இந்த மேக வெடிப்புங்கிற மாதிரி மழை பெய்யறது. எல்லா ஜனங்களும் எங்க போறதுன்னு தெரியாத போது பகவான் என்ன பண்ணினார், கோவர்தனம்ங்கிற அந்த மலையை தூக்கி கையில வச்சுட்டு இதுக்கு அடியில எல்லாரும் வந்துருங்கோன்னா எல்லாரும் அதுக்கு அடியில வரா. இப்ப நான் மேல சொல்ல போற கதை பாகவதத்துல கிடையாது. டோக்ரே மகாராஜ்னு ஒருத்தர், குஜராத்ல பாகவதன் சொன்னவர், பெரிய மகான். அவர் எவ்வளவு பெரிய மகான்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவர் சொன்ன அந்த பாகவதம், அவர் சொன்ன ராமாயணத்தை குஜராத்தி மொழியில சொன்னதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்க சொன்னா பரமாச்சாரியார், நம்ம பரமாச்சாரியார் மொழிபெயர்த்து இன்னைக்கும் மாம்பழத்துல ராமநாமா பேங்க்னு இருக்கு, அதுல இருக்கு இந்த புஸ்தகம் இருக்கு. படிச்சா 2 பக்கம் படிச்ச உடனே மாத்திரையே இல்லாம தூக்கம் வரும். இந்த மாத்திரகத்துல எல்லாம் போட்டு சிரமப்படவே வேண்டாம், 2 பக்கம் படிச்ச. ஏன்னா அவ்வளோ உயர்ந்த விஷயம். உயர்ந்த விஷயம் தான் நமக்கு பிடிக்காது, அதனால சொல்றேன். அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவாளுக்கு பிடிக்கும், வெச்சா கீழே வைக்க தோணாது அந்த புஸ்தகத்தை. அவ்வளோ சாஸ்திர விஷயம். அவர் ஒரு கதை சொல்றார். இந்த கோவர்தனத்தை தூக்கிறதுக்கு, இந்த கதை நடக்கிறதுக்கு ஒரு 1.5 மாசம் முன்னாடி இந்த பிருந்தாவனத்துல உள்ள ஒரு பையனுக்கு மதுராபட்டினத்துல உள்ள ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த கால கல்யாணம், பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், பொண்ணுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். கல்யாணமாகி அந்த பொண்ணை கொண்டு வர்றது அந்த பெண்ணோட அம்மா சொன்னா, நீ மாமியார்ட்ட அப்படி இருக்கணும், மாமனார்ட்ட அப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு பிருந்தாவனத்துல கிருஷ்ணன்னு ஒரு திருட்டு பையன் இருக்கான், ஒரு திருடன் இருக்கான். அவன் கண்ணுல நீ படவே கூடாது, அவனை பார்க்கவே கூடாது, அவனோட பேசவே கூடாது. ஏன்னா அவனை பார்த்துட்டா நம்ம மனசை பறி கொடுக்கிற மாதிரி ஆயிடும். இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கான். வண்டியில வரது வித்தின் 1 ஹவருக்குள்ள இந்த மெசேஜ் பகவானுக்கு வந்துடும். கல்யாணத்துக்கு போன பசங்களே வந்து சொல்லிவிட்டான், இது மாதிரி அவ அம்மா சொன்னான். அந்த பொண்ணும் பையனும் வர வழியை மறைச்சுன்னு பகவான் நிற்கிறார் கோஷ்டியோட. வண்டிக்காரம், எதுக்கு கிருஷ்ணா மறைக்கிறேன்னா,
அந்த கல்யாண பையன் பகவானோட ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு இது தெரியாத அம்மா சொன்னது. என்னடா கிருஷ்ணா கல்யாணத்துக்கு வரவே இல்லை நீ? உடனே தன் மனைவியை கூப்பிட்டு, பாரு நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் வந்திருக்கான்னு. அது ஏற்கனவே தலையை குனிஞ்சுன்னு உட்காந்துருக்கு. கிருஷ்ணன் வந்திருக்கான்னு அப்படின்னு. என்னன்னா நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? எங்க அம்மா சொல்லியிருக்கா. நீ கிருஷ்ணன் சொல்றான் உன் பொண்டாட்டிய தலையை தூக்கி பார்க்க சொல்லு. கிருஷ்ணன் சொல்றான் நீ பாரு அவனை. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ இப்ப பார்த்தேன்னா உன்னை விட்டுடுவேன். நான் சொன்ன போது பார்த்தேன்னா விட்டுடுவேன். நீனா பார்க்கறதே உன்னை விட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவளுக்கு புரியல. இந்த கோவர்தனத்தை தூக்கி நிற்கிறத எல்லாரும் ஓடி வரா. மாடு கண்ணெல்லாம் ஓட்டின்னு ஓடி வரா. இந்த பையனும் அந்த பெண்ணோட கையை பிடிச்சுன்னு ஓடி வரான். ஓடி வந்தா ஒரு இடத்துல சேர் சகதியா தானே இருக்கும். ஸ்லிப்பாகி அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. விழுந்தா அது எங்கன்னா ஒருத்தரோட காலில் விழறா. அந்த காலை பார்க்கறா, பிரமிச்சு போயிட்டான். உலகத்துல எல்லாருக்கும் முகம் அழகா இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் அழகா இருக்கோ இல்லையோ கவர் பண்ணிடுவான். மேக்சிமம் காலில் கவனம் செலுத்த மாட்டான். காலை பார்த்தேன்னா வெடி போட, பித்த வெடி போட, அழுக்கும் இதுவுமா ஒரு இதுவாக தான் இருக்கும். நீட்டா வச்சுக்கணும்னு காலை தான் நீட்டா ஆனா வச்சுக்கணும். சாஸ்திரப்படி காலை தான் நல்லா கிளீன் பண்ணி எங்க போனாலும் வெளியில விட்டு வந்தா காலால மழம்னு சொல்றோம். நான் காலை தான் தினப்படி குளிக்கிறதேவே காலை தான் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ரோகமே வராம இருக்கு. ராத்திரி இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சாஸ்திரம். இன்னும் எவன் சொல்ல போறான்னு தெரியல. ராத்திரி படுத்துக்கிறதே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து காலில் தடவி விட்டு படுத்துட்டேன்னா, விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் படுத்துட்டேன்னா நர்வஸ் ப்ராப்ளமே வராது. ஜென்மாக்கு நரம்பு தளர்ச்சியே வராது. நன்னா தூங்கலாம். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. தொப்பில்லையோ உள்ளங்காலையோ எண்ணெய் வச்சுட்டோம்னா ராத்திரி படுத்துக்கிறது அவ்வளோ எஃபெக்ட். அது ஒத்துக்கணும். சில பேருக்கு ஒரே ஆஸ்மாவும் ஜலதோஷமுமா இருக்கிறவா இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவாளுக்கு தான் சொல்றேன். தேங்காய் எண்ணெய் ஒன்றும் பண்ணாது. விளக்கெண்ணெய் தான் ரொம்ப ஜில்லுன்னு. அந்த கால் அழகா இருக்காது. இவருக்கு அழகா இருக்கு. காலே இவ்வளோ அழகா இருக்கு. இந்த முகம் எப்படி இருக்கும்னு அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். இப்படி கையில மலையை வச்சுன்னு பகவான் நிற்கிறார். இப்படி பார்த்தா ஏற இறங்க இவ்வளோ அழகா உத்தரார். இவ்வளோ அழகா பாதாதி கேச பரியந்தம் இவ்வளோ அழகா, இவ்வளோ அழகா அப்படின்னு 2 தடவை ஏற இறங்க பார்த்த உடனே தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஞாபகம் வந்து, ஐயோ சாஸ்திரப்படி இப்படி நாம இன்னொரு புருஷனை அழகா இருக்கான்னு மனசுல ஏத்திக்க கூடாது. இப்படி நினைச்சுட்டமே ஹா அப்படின்னா உயிர் போயிடுது அந்த பெண்ணுக்கு. அந்த பொண்ணு தான் பக்த மீராவா பிறந்தது. இந்த கோவர்தனோத்தாரிய அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே மீராவா பிறந்தா. ததமாத்த பந்து பிராத் अपने न कोई प्रभु सांडदयी गुण की ज्ञान सांडदयी गुण की ज्ञान क्या करे कहोई मेरे गिरिधर गोपाल दूसरो न कोई. गिरिधरனை தவிர எனக்கு இன்னொருத்தர் கிடையாது. தாத்த மாத்த பந்து பிராத், எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, உறவினர்கள் கிடையாது. அப்புனே கோயி, எனக்கு ஒத்தருமே கிடையாது அப்படிங்கிறான். எனக்கு எல்லாம் கிரிதரன் தான். கிரிதரன்னா இந்த கோவர்தனத்தை தூக்கின்னு இருக்கிற கிருஷ்ணனுக்கு கிரிதாரின்னு பேர். மீராக்கே பிரபு கிரிதாரின்னு சொல்லுவார் பஜனையில் எல்லாரும். இந்த கிரிதரன்னா அது ஒத்தருக்கே தான் சொந்தம், மீராக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த கிரிதாரி யாருக்கு மட்டும் இன்னைக்கும் பார்க்கலாம். சித்திர உதய்பூர்னு இருக்கு, இந்த குஜராத்ல ராஜஸ்தான்ல இருக்கு அந்த இடம். மவுண்ட் அபூர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்கு மீராவோட இந்த ஜென்மஸ்தான். அசாத்தியமான அக்பர் காலத்துல அக்பரே மீராவோட அந்த பக்தியை பார்த்து கண்ணீர் விட்டான ஹிஸ்டரி. அது பதிவு கர்ணவழம் பரம்பரை கதை இல்லை. அக்பர் நாமான்னு ஒரு புஸ்தகம் உண்டு, தெரியுமா இருக்காது?
பாபர் நாமா மாதிரி அக்பர் நாமான்னு ஒரு புஸ்தகம் உண்டு. அதுல எழுதியிருக்கார் அவரே. இவனோட பாட்டுக்காரனோட சேர்ந்து இந்த மீராவோட பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக மாறு வேஷத்துல ராஜஸ்தான் போய் கேட்டார் அக்பர்னு இருக்கு. அப்பேற்பட்ட பக்தி. அசுவன ஜல்ல சீஞ்ச சீஞ்ச இந்த ஒரு பாட்டு தான் நம்ம எம்எஸ் அம்மாவால எல்லாருக்கும் தெரியும். எம்எஸ் சுப்புலட்சுமி பாடி மீரா படத்துல பாடி. இது மாதிரி 1000 பாட்டு இருக்கு. रामसिया यजमान मेरे तो एक रामसिया यजमान कौन भरने जन जन की भीक्षु कर 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 तबकान मेरे तो एक रामसिया यजमान. எத்தனை எத்தனை பாட்டு. இந்த சரித்திரம் சொன்னால் அப்புறம் 7 நாள் இதை எடுத்து வச்சுட்டும் அப்புறம் இறக்கி வச்சு இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டு காமதேனு வந்து பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்தன்னு பெயர், கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேரு. இதெல்லாம் முடிஞ்சு பகவானோட 10 வயசுல ஐப்பசி மாசத்துல யமுனை கரையில பகவான் ராசக்கிரீட பண்ணணும்னு வேணுகானம் பண்றான். பகவான் பிதா ராத்னீஹி சரதோத்ஃபுல்ல மல்லிகாஹ வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதா. முத நாள் கதைக்கு வந்தவாளுக்கு தெரியும் ஒரு விஷயம் சொன்னேன். கிருஷ்ணருக்கு யோகேஸ்வரன் பேர். யோகம் அப்படிங்கிறது யோகி அப்படின்னு இன்னைக்கு தமிழ்ல சொல்றோமே, அப்படின்னா என்ன? சித்திகள் அடைஞ்சவாளுக்கு தான் யோகின்னு பேர். அனிமாதி அஷ்ட சித்திகள் இந்த சித்திச்சிருக்கணும். இந்த சித்திகள் ஒருத்தனுக்கு சித்திக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னா பிரம்மச்சரியம்ங்கிறது. கிருஷ்ணர் 16,108 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டவர். அவரை பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல ஒரு அர்ச்சனை கிருஷ்ணாய நமஹ கமலாநாதாய நமஹ வாசுதேவாய நமஹன்னு சொல்லிட்டே வரத்து நித்திய பிரம்மச்சாரினே நமஹ அப்படின்னு ஒண்ணு வரும். அவர் நித்திய பிரம்மச்சாரி. பார்க்கறதுக்கு தான் கல்யாணம் குடும்பமே தவிர அவர் யோகீஸ்வரர். அவர் யோகத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, நாம அந்தந்த தேவதைகளை அந்நிய தேவதா பக்தாக என்னென்ன தெய்வத்தை பூஜை பண்ணா என்னென்ன கிடைக்குமோ சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்தந்த தெய்வத்தை பூஜை பண்ணி அந்தந்த பலன் அடைஞ்சு அந்தந்த தெய்வத்தோட உலகத்தை அடைவான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பிரம்மானந்தத்தை அடையணும், பரமாத்மாவோட ஒண்ணு சேரணும் அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த சுகத்தெல்லாம் விட்டுடணும். என்னோட லட்சியம் IAS IPS அப்படின்னு சொன்னா மற்ற விஷயத்துல மனசு அந்த போக்கஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பத்தியில வாழ்க்கையில, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நடுப்புல 1000 வரும். இத ஒரு புரியறதுக்காக சொல்றேன். எனக்கு இதை பத்தி லௌகிகம் தெரியாது. என் பையன் வந்து வேதாத்தியனம் பண்ணி இதெல்லாம் பண்ணினவன், பெரிய பையன், எம்டெக் இன்ஜினியர் வேற. அவன் சாஸ்திரால படிச்சு முடிச்ச உடனே 5 கம்பெனில செலக்ட் ஆனான் ஒரே சமயத்துல. கார்கினிசென்ட்ரு, இந்த இது டாடா, TCS, எதுக்குமே வேலைக்கு போகல. ஏண்டான்னு எனக்கு வேலை போற ஐடியா கிடையாதுன்னு. என்னடா சொல்றேன்னு, எனக்கு என்னது இருக்குன்னு நான் பார்க்கறதுக்காக தான்ப்பா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணது. நான் வேலைக்கு போகிற ஐடியா கிடையாது. மேலே என்ன பண்ண போறேன்னா மேலே எம்டெக் பண்ண போறேன்னா எம்டெக் பண்ணுன்னு. எம்டெக் பண்ணின உடனேவும் இன்னும் 2 கம்பெனிக்காரா கூட்டா இன்டர்வியூக்கு போனா. ஒரு ப்ராஜெக்டை சொன்ன உடனே செலக்டடுன்னா வேலைக்கு வரலன்னா. என்னடா சொல்றேன்னு நான் என்னத்தையும் அவளையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். நான் அங்கெல்லாம் நான் வேலைக்கு போனேன்னா என்னோட திட்டம், என்னோட அறிவு வளராது, நான் ஒடுக்கப்பட்டுருவேன். நான் பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். அதனால வந்து என்னால் இவாழ்க்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. நான் ஒரு சின்ன கம்பெனியில் இருந்தால் தான் நான் வந்து என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும். அன்றைக்கே ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. நான் வந்து என்னை பற்றி இதை பற்றி பேசுறதுக்காக இல்லை, குழந்தைகளுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படி சொன்னவன் தான் நம்ம இந்த இந்தியாவில் உள்ள டிஜிட்டல் இந்தியாவோடத்துல 14 அட்வைசர்ல ஒருத்தர். டிஜிட்டல் இந்தியாவுக்கு 14 பேருடைய யோஜனையை கேட்டு
இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த 14 பேர்ல அவனும் ஒருத்தர். அட்வைஸ் பண்ணத்துல டெல்லிக்கு கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணினான். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸே அப்படி இருக்கணும். ஆரம்பத்திலேருந்தே இப்படி சாதிக்கணும் அப்படின்னு குழந்தைகள் நினைக்கணும். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். இது என்ன ஒரு சாதிக்க வேண்டாமா? வாழ்க்கையில அறிவை வளர்த்துக்க வேண்டாமா? இந்த மாதிரி சின்ன விஷயத்துல மனசை செலுத்தினோம்னா பெரிய லாபத்தை அடைய முடியாது. சின்ன விஷயத்தெல்லாம் தவிர்த்தாதான். இது ஆன்மீகத்திலையும் உண்டு. இப்ப ஒரு சின்ன புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு சித்தியை யோகாபியாசம் பண்ணி ஒரு ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணினா ஒருத்தர்ட்ட நான் பேசணும்னு நினைச்சேன்னா அவர் டெல்லியில இருந்தார்னா அடுத்த 5வது நிமிஷம் எனக்கு அவர் ஃபோன் பண்ணுவார். நான் பேசணும்னு நினைச்ச உடனே அவருக்கு தெரியும். அது மாதிரி என்னால பண்ண முடியும். ஆனா என் மனசை அதுல செலுத்தக்கூடாது. பண்ணினா அதோட நின்று போயிடும், அதுக்கு மேல போகாது. இந்த கிருஷ்ணாவதாரத்துல பகவான் சரித்திரத்தை பார்த்தா விளையாட்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு சித்திகளை கொடுக்கக்கூடிய தெய்வங்களான இந்திரன், யமன், வருணன், அக்னி எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்ததுதான். இப்ப இந்திரனை ஜெயிச்சதுதான் கோவர்தனோத்தாரணம்ங்கிறது. வருண ஜெயம்னு ஒண்ணு இருக்கு. காளிய மர்தனம்ங்கிறது நாகர்களுடைய ஜெயம். யமனை ஜெயிச்சதுதான் மிருதபுத்திர ஆணையனம்ங்கிறது. பிரம்மாவை ஜெயிச்ச கதையை சொன்னேன். இது மாதிரி எல்லாம் வரத்தே இதுல ஜெயிக்கப்படாத ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப திமிரு. உலகத்துல யாரும் என்ன ஜெயிச்சிட முடியாதுன்னு ஒரு தெய்வம் தேவதை இருக்கா. நிஜமாதான், யாருமே அவனை ஜெயிக்க முடியாது. யாரவன்? மன்மதன். மன்மதனை ஜெயிக்க முடியாது. மன்மதனை சிவபெருமான் ஜெயிச்சார்னு தானே கதை. மன்மதனை எரிச்சார், ஜெயிச்சார்னு தானே. சில பேருக்கு பேர் வந்துடும் ஃப்ளூக்ல. சிவபெருமான் ஜெயிச்சவரா இருந்தா அப்புறம் நாம ஏன் சபரிமலை போயிட்டு வரோம்? சிவபெருமானே ஏமாந்து போனதுனால தானே சபரிமலை போறோம். நாம மோகினி வேஷம் எடுத்துன்னு விஷ்ணு வந்த போது சிவபெருமானும் தன்னால மறந்ததுனால தானே போறோம் நாம. அதனால பகவான் என்ன பண்றா, அந்த மன்மதனை ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ராச கிரீடையே. இதை ஸ்ரீதர சுவாமிகள் குறிப்பிட்டு சொல்றார். பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதி கோபி ராசமண்டல மண்டிதா. பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் ஜெயிச்ச கிருஷ்ணன் மன்மதனை ஜெயிச்ச இடம் தான் இந்த ராசக்கிரீடை. அப்படின்னா என்ன? வேணுகானம் பண்ணி இத்தனை கோபிகைகள் வரா, இத்தனை பேரோட சேர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சரி திருப்பி எல்லாரும் போயிடுறான். காம சுகம் கிடையாது. அது எப்படி தெரியறதுன்னா, எந்த சுகத்தோட எந்த ஒரு சந்தோஷத்தோட கோபிகைகள் வந்தாலோ அது 100 மடங்காகி திரும்பி போனார்கள்னு இங்க இருக்கு. இது விஷய சுகத்துக்கு பொருந்தாது. ஏன்? ஏன்னா எல்லாருக்குமே கிருஷ்ணன் பல பெண்களோட சேர்ந்து கூத்தாடினா போனேன். நம்ம புத்தியோடையா அதை பார்ப்போம். நாம அங்க என்ன சொல்லி இருக்குங்கிற விஷயம் இருக்கு. விஷய சுகம்ங்கிறது புலன்களால் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கு விஷய சுகம்னு பேரு. கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால நுகர்றது, வாக்கால ருச்சிக்கிறது, தோளால ஸ்பரிசிக்கிறது. இந்த சுகத்துக்கெல்லாம் உச்ச நிலைன்னு ஒண்ணு உண்டு. அப்புறம் டவுன் ஆயிடும். எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்றேன். ஒருத்தருக்கு அல்வா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அல்வா. அவனை உட்காத்தி வச்சு, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு அல்வா வேணுமோ நான் கொடுக்குறேன், நீ சாப்பிடு அப்படின்னு உட்காத்தி வச்சு முதல்ல 10 அல்வாவை போட்டா கிடுகிடுன்னு சாப்பிடுவான். அடுத்த 10 அல்வா கொஞ்சம் ஸ்லோவா சாப்பிடுவான். அடுத்தது போட்டா ஒன்னொன்னா மெதுவா சாப்பிடுவான். ஒரு கட்டத்துல அல்வா வேங்கிறான். உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கடா, அதே அல்வாவையே மேல சாப்பிட சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்கடா. ஏன்னா இந்த நாக்காகிற புலனுக்கும் விஷயமாகிற அல்வாக்கும் திரும்ப திரும்ப ஒரு சேர்க்கை ஏற்பட்டதுன்னா முடிவுல இந்த நாக்குக்கு அந்த விஷயத்தை பிடிக்காம போயிடும். இது அல்வான்னு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன். இதுதான் எல்லா சுகத்துக்கும் உபமானம். பிரம்மானந்தத்துக்கு இது கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்னு மேல மேல வளர்ந்துட்டே. ஏன்னா அந்த உச்சம்ங்கிறதே அதுல கிடையாது. எல்லைன்னு ஒண்ணு இருந்தா தானே உச்சம்ங்கிறதுக்கு. எல்லையே இல்லாத இன்பம் பேரின்பம், எல்லையோட உள்ள இன்பம் சிற்றின்பம். இந்த கோபிகைகள்லாம் பேரின்பத்தை அடைஞ்சார்களா சிற்றின்பத்தை அடைஞ்சார்களா? இங்க பேரின்பத்தை அடைஞ்சார்கள். இத மனசுல வச்சு கதை கேட்டா புரியும்.
இங்க ஆரம்பிக்கிறதேவே கிருஷ்ணர் நாட்டியம் ஆடினார்னு ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னாடி எல்லாம் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு சொல்லி வந்த பாகவதத்துல பகவான் அபிதா ராத்திரிஹி பகவான் ஆடினார்னு இருக்கு. சரதோத் புல்ல மல்லிகா ஐப்பசி மாசத்துல மல்லிகையை பூக்க பண்ணார். ஐப்பசி மாசத்துல நார்மலா இயற்கையா மல்லிகை பூக்காது. கோடி ரூபா கொடுத்தாலும் மல்லிகை பூ கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் கருப்பாயி ஒரு மாதிரியா தான் இருக்கும். அது மல்லிகை இந்த காம சுகத்துக்கு இந்த மன்மதனோட பானம் எதுன்னா மல்லிகை பூதான். மல்லிகை பூக்கள்லயே இயற்கையான வாசனை ஜாஸ்தி உள்ளது. காம உணர்ச்சியை தூண்டக்கூடியதான பூ எதுன்னா மல்லிகை பூதான். சரதோத் புல்ல மல்லிகா தீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயா முபாஸ்ரிதா. பகவான் வேணுகானம் பண்றான் 10 மணிக்கு. புல்லாங்குழல் ஊதரா. இது அப்படியே காற்றுல மிதந்து வரது. எடச்சேரியில பிருந்தாவனத்துல உள்ள கோபர்கள், கோப பசங்கள், கோபிகைகள், கோக்கள், பசுமாடி எல்லார் காதலியும் இந்த வேணுகானம் விழறது. நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் விரஜஸ்திரிய கிருஷ்ண கிரஹீத மானசாஹ அஜக்முரன்யோன்யமலக்ஷிதோத்யமாஹ சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாஹ. ஆனா வேணுகானம் கேட்டு கிருஷ்ணன்கிட்ட ஓடி வந்தது கோபிகைகள் மட்டும்தான். கோபர்கள் வரல, கோப பசங்கள் வரல, கோக்கள் வரல. ஏன் வரல? அவர்களுக்கெல்லாம் பிடிக்காதா கிருஷ்ணன்? எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும் போது இந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் இங்க வரணும்னு மனசுல சங்கல்பிச்சுட்டு பண்ணினார். ரஜஸ்திரியா கிருஷ்ண கிரஹீத மானசா. அதனால கோபிகைகளுக்கு மட்டும்தான் வரணுங்கிற எண்ணம் வந்தது. பெசன் நகர்ல ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல ஒரு வாரமா உபன்யாசம் நடக்கிறதுன்னு பெசன் நகர்ல உள்ள ஆன்மீகவாதிகள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் இங்க வந்திருக்கோம்? எத்தனை பேரால கலந்துக்க முடியறது? நமக்கு பிடிச்சதா இருக்கலாம், கலந்துக்கணும்னு கூட நாம நினைக்கலாம். கரெக்டா கதைக்கு கிளம்பலாம்ங்கிறத ஒரு போன் வரும், இல்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஆயுஷம் பீச்சுக்கு போயிடுவான் இந்த கதையை கேட்க விடாத படிக்கு. அப்ப என்ன இதுல தெரியறதுன்னா, மற்ற காரியங்கள்லாம் நாம் திட்டமிட்டபடி பண்ணலாம். இறை வழிபாடு மட்டும் அவனருளால் அவன் தாள் வணங்கி பகவான் கிருப பண்ணினாதான் பகவானையே பார்க்க முடியும். பகவான் கிருப பண்ணலைன்னா பகவானையே பார்க்க விடாது. எல்லா கோபிகைகளும் வரார்கள். எப்படி வந்தார்கள்னா, தன்னோட காரியத்தை அப்படியே பாதி பாதியில விட்டுட்டு வந்தார்கள். துகந்த்யோபியயு காஷ்சித் தோகம் ஹித்வா சமுத்சுகாஹ பயோதிஸ்ருத்ய சையாவம் அனுத்வாஸ்யாபராயயுஹு. பால் கறந்தவர்கள், பால் காய்ச்சிந்தவர்கள், சமையல் பண்ணிந்தவர்கள், குழந்தைய அலங்காரம் பண்ணிந்தவர்கள், குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கின்றவர்கள், கணவனுக்கு பணிவிட பண்ணிந்தவர்கள், தான் அலங்காரம் பண்ணிந்தவர்கள், தான் சாப்பிட்டவர்கள் எல்லாத்தையும் விட்டார்கள். விட்டுட்டு கிருஷ்ணனை நோக்கி வரார்கள். விட்டுட்டு வந்தார்கள்னா, இப்போ உதாரணம் சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கிறதே வேணுகானம் காதுல விழுந்துருச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, சாப்பாட்டை கீழே வச்சுட்டு கையை அலம்பிட்டு எடுப்பான்.